புலிக்கு பிறந்தது புனியாகுமா அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சண்டை காட்சிகள்லாம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? விஜயகாந்த் அவருடைய பையன் சண்முகம் பண்ணி நடிச்ச படம் தான் படைத்தலைவன். அந்த படத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஒரு சின்ன பையன் அன்புன்னு ஒரு பையன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு, புது டைரக்டர். நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். படத்துல யாரும் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த், கஸ்தூரி ராஜா. மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சசன் காட்டுக்குள்ள ஒருத்தர். நீ மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். சரி, யானையை வீட்டுல தான் வச்சு வளர்க்குறாங்க, ஒழுங்கா வளர்க்குறாங்களா? ஒழுங்கா கூட வளர்க்கல. யானை இது யானை யாரா வீட்டுல வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல போய் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. இப்ப இந்த யானை என்ன பண்ணுது, அந்த முகாமில இருந்து தப்பிச்சு போயிடுது. முகாமில இருந்து தப்பிச்சு போறேன் அந்த யானைய. அப்புறம் ஹீரோ வந்து போயிட்டு காட்டுல எல்லாம் போய் தேடி அலையிறாரு. கடைசியா அந்த யானையை வந்து கண்டுபிடிச்சு கூட்டு வராரா என்னதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்குது. ரெண்டாவது பாதியாச்சும் சூடு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது, தொய்வா தான் முடிச்சுக்கிட்டு இருக்க. இளையராஜா லைட்டா நல்ல மியூசிக் லைட்டா கொடுத்தாலும் ஆனா படத்துக்கு பாட்டு ஓரளவுக்கு ஏற்படல. புதுமுக டைரக்டர்ல வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு டைம் வாட்சபிள் தான் இந்த படம், ஒன்றும் சொல்ல முடியாது. சண்டை காட்சிகள் மட்டும் நல்லாவே சூப்பரா கொடுத்திருக்காரு அன்பு, டைரக்டர் அன்பு. இருக்கு இந்த சண்டை காட்சிகள்லாம் பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணு, கதையில கோட்டை விட்ட மாதிரி தான் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கஸ்தூரி ராஜாவும் உங்க பையனும் அந்த யானையை வந்து குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அதுலயே அந்த படம் ஃபுல்லாவே போயிட்டு கும்கி படம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அந்த சீன் நிறைய சீன் வந்து போயிட்டு இருக்குது. இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்க ரிவ்யூ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.